அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:6-7. தொடர்ச்சி. ஆதியிலே தேவன் ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் மகிமையான சரீரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் தேவன் விலக்கிய கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்தபோது அந்த கனியின் மூலமாக பிசாசின் கிரியை அவர்களுடைய சரீரத்திற்குள் நுழைந்தது. அந்த கனியின் சாறுடன் கலந்து அவர்களுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் ஒட்டிக்கொண்டது. அந்த பிசாசின் கிரியை இன்றளவும் நம்முடைய சரீரத்தில் இருந்து கொண்டு நம்மை தேவனுக்கு விரோதமாகச் செயல்பட வைக்கிறது. இதன் காரணமாகவே நம்முடைய சரீரம் இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறது. தேவ சந்நிதியில் நாம் நிற்கும்போது நாம் தேவனுடையவர்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய உடலும் மனமும் இருதயமும் சேர்ந்து சிந்தனையினால் நம்மை தேவ சமூகத்திலிருந்து திசை திருப்பி விலக்கிவிட முயற்சிக்கின்றன. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8:13. அதனால்தான் இன்றும் முழு மனுக்குலமும் சரீரத்தை நேசித்து அதன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே தங்கள் முழு பெலத்தையும் செலவிடுகிறார்கள். ஆனால் நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள, இந்த சரீரத்தின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள பரிசுத்த வேதத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிவோமா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24.